Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வைக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்புறம் நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து Surfexel பாட்டில் வச்சா கிராஃப்ட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நான் Surfexel பாட்டில் எடுத்திருக்கேன். இது வந்து எவ்வளோ கேஜின்னு தெரியல, பட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணணும்ல, அதை நான் கட் பண்ணிட்டு இருக்கும்போது அதோட லிக்விட் தெரியாமல் கீழே ஊற்றிடுச்சு. அதை மறைக்கிறதுக்காக தான் ஸ்வீட் பாக்ஸ் வச்சு தான் அதில் எதெல்லாம் பண்ண போகிறேன்னு நினைக்காதீங்க. அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் இது ஃபுல்லாகவே ரீயூஸ் ஐடியா தான். ஸோ நான் வேஸ்ட்டாக போனதை வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கொஞ்சம் கலர் பேப்பர் எனக்கு மீந்துச்சு, அதை வந்து கட் பண்ணிவிட்டு சைட்ஸில் வச்சு இப்படி ஒட்டியிருக்கேன். இதை வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பெயிண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பெயிண்டிங் வந்து நான் பேப்பர் ஒட்டி தான் பெயிண்ட் பண்ணணும். ஸோ அதனால் பெயிண்ட் பண்ணுறது வந்து டிஷ்யூ பேப்பர் கவர் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படியே பண்ணிங்கன்னா அது வந்து வழுக்கும்ல, அதனால் அப்படி இருக்குது. ஸோ அடுத்தது வந்து நான் அந்த மாதிரி ஒட்டிட்டு அடுத்து வந்து ஒரு பிளாக் கலர் ஃபோம் ஷீட்டில் வந்து பவ் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நான் பண்ணுற மெத்தட் பிடிச்சிருந்துச்சு. அந்த லாஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மெத்தடே. இப்போ சப்போஸ் நீங்கள் வேறு எதனா ஒரு க்ரியேட்டிவிட்டி வச்சுருக்கீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஐடியா மட்டும் சும்மா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் வீடியோ தான். ஸோ கண்டிப்பாக யாரும் வேணால் ட்ரை பண்ணலாம். சின்னதாக ஒரு அழகான பென் ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ண போகிறோம், அவ்வளோதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வீடியோ எடுக்கிறதையே மறந்துட்டு நான் மாட்டு கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிட்ட வச்சுருக்கேன், சாரி. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டு அந்த பவு இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன், அவ்வளோதான். அந்த பிளாக் கலர் ரெட் கலர் ஃபோம் ஷீட் அந்த மீந்தது வந்து நான் அந்த மாதிரி பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அடுத்தது வந்து அதே மாதிரி இன்னொரு பவ் வந்து கட் பண்ணிக்கிட்டு கீழே வந்து ஒட்டுறதுக்காக நான் கட் பண்ணியிருக்கேன். நான் பண்ணுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டெக்கோ பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிட்டேன் நான். அதே மாதிரி வந்து பவ் கட் பண்ணிக்கலாம். பவ் வந்து கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதை வந்து ட்ரா பண்ணிட்டு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். அடுத்தது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத. ஸோ அடுத்து வந்து பின்னாடி இதே மாதிரி பண்ணுறோம்ல, ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ணோம்ல அதே மெத்தட்லேயே வந்து கீழே இருக்க ரோலையும் நம்ம பண்ணிக்க போகிறோம். அது பார்த்தவங்களுக்கே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே வந்து சைட்ஸில் வந்து கார்னர் இருக்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே வந்து நம்ம பின்னாடி வச்சு கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணமோ அதே மாதிரியே கவர் பண்ணிவிட்டு அதே மாதிரி பவ் வச்சு நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ரொம்ப சிம்பிள். சும்மா எக்ஸ்ட்ரா டெக்கோர் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஃபினிஷிங்கில் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒட்டிக்க போகிறோம். அதே பவ் மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கலாம். நீங்கள் அந்த பவ் கட்டில் ஃப்ளவர் இல்லைனா எதனா பட்டர்ஃப்ளை இல்லை எதனா வேறு எதனா கூட கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அது எல்லாமே உங்களோட விஷ் தான். அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து எம்டியாக இருக்குல்ல ஒயிட் கலரில். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து அதே கலர் பேப்பரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே ஒட்டிகிட்டே வரேன், லைன் பை லைனாக. புரியுதா உங்களுக்கு? பார்த்தா புரியும். லைன் பை லைனாக வந்து நான் ஒட்டிகிட்டே வரேன். நான் அந்த மாதிரி தான். அது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து லைன் பை லைனாக ஓட்டிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அது வந்து இன்னும் அழகாக வந்து எஃபெக்ட் கொடுத்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதே வந்து ஃபோம் ஷீட்டில் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. பட் நான் வந்து இது ஃபுல்லாமே ரீயூஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்ககிட்ட வேஸ்ட்டாக போன ஃபோம் ஷீட்ஸ் இருந்தாலும் இல்லை கொஞ்சம் வேஸ்ட்டாக போன கலர் பேப்பர் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கிராஃப்ட்டை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து மேலேயும் அதே மாதிரி சென்டரில், இப்போது கீழே எப்படி 2 பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு சென்டரில் நான் ஒட்டுறேன். உங்களுக்கு பார்த்தா புரியும். அது மாதிரி சென்டரில் தான் ஒட்டுறேன். ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய கிராஃப்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. அண்ட் இதில் வந்து நம்ம என்னென்னலாம் போட்டுக்கலாம் அப்படின்றது நம்மளோட விஷயம் தான். என்ன வேணால் போட்டுக்கலாம். அதில் பெரிய திங்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, கட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிங்க. குட்டீஸ் இந்த கிராஃப்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னென்ன இருக்கலாம் அப்படின்றத பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சிசர் வெயிட்டான பொருள் தான் நான் போட்டிருக்கேன் கொஞ்சம். அது வந்து சிசர் போட்டிருக்கலாம், க்ளூ ஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் எது வேணால் நம்ம வந்து போட்டுக்கலாம், பென்சிலு, இந்த மாதிரி நான் எல்லாமே போட்டு வச்சுட்டேன் அதில். அது வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அழகாகவும் நல்லா சிம்பிளாகவும் கொஞ்சம் நேரத்தில் பண்ணி முடிச்ச மாதிரியும் இருந்துச்சு. வேஸ்ட்டாக போன Surfexel பாட்டில் கீழே போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி போட்டுக்கலாம். குட்டி நைஃப் இருக்குல்ல, அதை வந்து இதுள்ள போட்டுக்கிட்டேன். சிம்பிள். இப்போ நான் வந்து ஃபுல் வியூ எப்படி அப்படின்றத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சிம்பிளாக வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுறதெல்லாம் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்புறம் நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.